நம்ம மக்கள் பண்ற மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினா அந்த எலக்ட்ரானிக் பொருளை பாதுகாக்கிறதுக்குன்னு உரிய ஒரு உபகரணம் வாங்கியே ஆகணும். அதை வாங்க மாட்டாங்க. அது வாங்காதனால இந்த காஸ்ட்லியாக வாங்குற எலக்ட்ரானிக் பொருள் உடஞ்சி குப்பையாக போகிறது நிறைய வீட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதில் முக்கியமானது எல்இடி டிவி. இந்த எல்இடி டிவி என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவாங்க. வாங்கினதுக்கப்புறம் அந்த டிவியை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி இடங்கள்ல ஃபிக்ஸ் பண்ணால் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும், அதை பற்றின ஒரு புரிதலே இருக்காது. ஏதாவது ஒரு இடத்துல மாட்டிடுவாங்க, குழந்தைங்க கையில் அடிபட்டு உடஞ்சி போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா ஓவர் ஹீட்டில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ஃபுல்லுமே மேலே அப்படியே விழுந்து வந்துடும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு ஃபுல்லாக உள்ளே அடைஞ்சு உள்ளே இருக்க ஏர் ஸ்பீக்கர் எல்லாமே பார்த்தீங்கன்னா சவுண்ட்லாம் உதற ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா சவுண்டு தரன்னு கேட்கும். முதல்ல ஒரு எல்இடி டிவி வாங்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ரூமோட அளவை வந்து நீங்கள் பார்க்கணும். எத்தனை அடி நீளம் இருக்குது, அந்த எத்தனை அடி நீளத்தில் எங்கே டிவி வைக்க போகிறீங்க, இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு ஆன்லைன்லேயே இப்போ நிறையா காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு 20க்கு 20 ரூம் இருக்குது அப்படின்னா அந்த ரூமில் எந்த இடத்துல நீங்கள் டிவி வைக்கிறீங்களோ அந்த இடத்த மென்ஷன் பண்ணி அந்த இடத்துல ஓவர் ஹீட் இருக்குமா, ஹீட் இல்லாமல் இருக்குதா, இல்லை ஓவர் கூலிங் இருக்குதா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். ஓவர் ஹீட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல இருக்க பேப்பர் உருகி வந்துடும். ஓவர் கூலிங் இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து பனி உரைய ஆரம்பித்து மதர் போர்டில் வந்து ஃபால்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இல்லை ஜன்னல் ஓரத்தில் வச்சுருக்கோம் காத்தோட்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபில்டர் இல்லாதனால அந்த காத்தோடு சேர்ந்து தூசியும் உள்ளே வந்து ஸ்பீக்கர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபால்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு டிவியை வைக்கிறதா இருந்தால் டிவி வைக்கிறதுக்கான தனி இடத்த வந்து நம்ம ஒதுக்கணும். டிவியை வச்சாச்சு, ஓகே. அதுக்கப்புறம் அதை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறது? துடைக்கிறதுக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈர துணியை வச்சு துடைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. டிவி துடைக்கிறதுக்குன்னு தனியாக கிளாத் இருக்குது. அந்த மாதிரியான கிளாத்களை பயன்படுத்தணும். எந்த மாதிரியான கெமிக்கல் வச்சு துடைச்சா அந்த டிவி ஸ்க்ரீன் வந்து ஃபால்ட் ஆகாதோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யணும். அதுக்கு அடுத்து டிவி ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல உடஞ்சதுக்கப்புறம் அந்த டிவி இடைக்கு தான் போடணும். என்ன காரணம்னா டிவியை விட ஸ்க்ரீன் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60% வந்துடும். ஒரு 20,000 ரூபாய்க்கு டிவி வாங்கியிருப்பீங்க, ஸ்க்ரீன் கேட்டிங்கன்னா 8,000 ரூபா 10,000 ரூபாய்க்கு மேலே வரும். ஸோ அது இடைக்கு தான் போகும். அப்போ இதை வந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னா, ஒரு 42 இன்ச்சு டிவி வாங்குறீங்க, ஒரு 8,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா கூட வந்து ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபா அதிகபட்சம் அப்படி பண்ணீங்க அப்படின்னா அந்த 1500 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ப்ரொடெக்டர் வாங்கிடலாம். ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்னு சொல்லுவோம். நம்ம மொபைலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் விட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர்னு ஒன்று இருக்கும். ஃபைபரிட்டி கிளாஸ். அது டிவியோட ஃப்ரண்ட் பேஜில் டிவியோட ஸ்க்ரீனுக்கும் அந்த சுற்றி இருக்க ஃப்ரேம்க்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கேப் விட்டு சுற்றி வந்து அந்த ஃப்ரேம் நம்ம லாக் ஆயிரும். ஸோ ஏதாவது ஒரு பொருள் அது மேலே தட்டுச்சு அப்படின்னா, ஒரு பந்து மேலே படுது, ஒரு டம்ளர் எழுதிங்கன்னா அந்த ப்ரொடெக்டர் வந்து அதை பாதுகாத்துக்கும். இந்த 1500 ரூபாய் ப்ரொடெக்டர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8,000 ரூபா 10,000 ரூபா டிவியை மிச்சப்படுத்துது. நீங்கள் 20,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா அதுக்கேற்ற ப்ரொடெக்டர் வாங்கி மாட்டணும். இந்த ப்ரொடெக்டர் வாங்கி மாற்றினா ஸ்க்ரீனில் அடிபட்டதுக்கு அப்புறம் தூக்கி இடைக்கு போடுற மாதிரி ஆயிடும். ஏன்னா ஸ்க்ரீன் உடஞ்சிருச்சு அப்படின்னாலே புது ஸ்க்ரீன் மாற்றுறதுக்கான அமௌண்ட் நம்மகிட்ட இருக்காது. புது டிவி தான் நம்ம எடுத்தாகணும். ஸோ டிவி வாங்கும்போது இந்த ப்ரொடெக்டரை கண்டிப்பாக நீங்கள் கேட்டு வாங்கிடுங்க. அது எங்கே இருந்துச்சுனாலுமே வாங்கி போட்டீங்கன்னா டிவி சேஃப்டி. ஒன்று, டிவியை அதாவது எல்இடி டிவியை டேபிளில் வைக்கிறது நல்லதா இல்லை செவுத்தில் மாற்றுறது நல்லதா அப்படின்னு பார்க்கும்போது டேபிளில் வைக்கிறத விட செவுத்தில் மாற்றுறது ரொம்ப நல்லது. செவுத்துலையோ இல்லை ஒரு கார்ட்போர்ட்லையோ வுட்டில் மாட்டுறீங்க அப்படின்னா அது வந்து சேஃப்டியாக இருக்கும். டேபிளில் வைக்கிறதுல என்ன ஒரு இஷ்யூ வரும் அப்படின்னா, நீங்கள் என்னைக்காவது ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா டிவியை வந்து தட்டி விடுறதுக்கோ இல்லை டேபிள் ஆடும்போது டிவி கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ ஃபிக்ஸடாக ஒரே இடத்துல டிவி வைக்கிறது நல்லது. இதே இது டிவியை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டோம், ஃபிக்ஸடாக வச்சுட்டோம். அந்த ஃபிக்ஸடாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம படுத்திருக்க இடமோ இல்லை உட்காந்துருக்க இடமோ இடம் மாற்றி வைக்கும்போது டிவியை ஒன் சைடாக இருந்து பார்க்கும்போது பேய் படம் மாட்ட தெரியும், இல்லாட்டி நெகட்டிவாக தெரியும். இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவியை செலக்ட் பண்ணும்போது நீங்கள் டிவியோட பிக்சரில் இருக்க அந்த ஸ்க்ரீனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வாங்கணும். ஒரு சில மாடலில் எல்இடி இருக்கும், பேப்பர் எல்இடி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களில் சைடில் இருந்து பார்க்கும்போது பேய் படமாக தெரியும். இல்லை இந்த மாதிரி விஷயங்களை சிம்பிளாக நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு டிவி வாங்கிட்டீங்க, இந்த டிவியை ஒரு ஆங்கிளில் நீங்கள் மாட்டினீங்கனாலும் வீட்டுக்குள்ளே எங்கே இருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு படம் தெரிகிற மாதிரி பார்த்துக்கலாம். இடம் மாதிரி நம்ம உட்காந்தாலும் டிவியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு 360 டிகிரி ஆங்கிள்னு ஒன்று விற்கிறாங்க. மெட்டல் ஆங்கிள் தான் நீங்கள். ஸோ அதை வந்து ஏதாவது ஒரு மூலையிலையோ இல்லை செவுத்துலையோ ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிவியை வந்து உங்களுக்கு டாப் அண்ட் பாட்டம் வரைக்கும் நீங்கள் அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிவியை முன்னாடி இழுக்கணும்னாலும் அதுக்கும் வந்து ஆங்கிள் இருக்குது, முன்னாடி இழுத்து வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஆங்கிளோட ரேட்டும் டிவிக்கும் அதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஏன்னா டிவி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆங்கிள் வந்து 500 600 இந்த மாதிரி 1500 ரூபா வரைக்கும் இருக்குது.
இந்த ஆங்கிள் ஒரு டைம் வாங்கி போறதுக்கு யோசிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, டிவி வாங்கும்போது ஒரு ஃப்ரீ ஆங்கிள் கொடுப்பான். அந்த ஃப்ரீ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா செவுத்துல ஃபிக்ஸடா மாட்டுற மாதிரி இருக்கும், அதை மாட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் மூலையில இந்த பக்கம் உட்காந்தா படம் தெரியல, அந்த பக்கம் உட்காந்தா படம் தெரியலன்னு சொல்லிட்டு டிவியை கழட்டி வைக்கிறேன்னு சொல்லி அதுலயும் உடச்சிருவாங்க. எல்இடி டிவியை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த டிவியை வந்து நீங்க இடம் மாற்றாதீங்க. என்ன காரணம்னா, எல்இடி டிவியை பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேம்ல தான் உட்காந்துருக்கும். நீங்க சப்போஸ் அதை எடுத்து வைக்கிறேன்னு எடுத்து வச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல வந்து கிராக் விழுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். ஸோ ஃபிக்ஸடா ஒரே இடத்துல மாட்டிடணும். பட் எந்த பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரினா அந்த டிவி ஆங்கிள் வாங்கி மாட்டிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டர் வாங்கி மாட்டிடணும். ஸ்டெபிலைசர் எல்இடி டிவிக்கு தேவையான்னு கேட்டிங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் ஸ்டெபிலைசர் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா டிவியில் வந்து ஃபால்ட் வராது. இப்போயும் நிறைய மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இதை வந்து ஸ்டெபிலைசர் இன்ஃபெயில்டு, அதனால நீங்கள் இது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வைக்க தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. பட் ஒரு சில மாடலுக்கு வந்து ஸ்டெபிலைசர் வர்றது கிடையாது. ஸோ அதில் இருக்கா இல்லையான்றதை பார்த்து நீங்கள் ஒரு ஸ்டெபிலைசர் 1500 தான், அதையும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறது. இந்த டிவி ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறதுனால ஸ்டாண்ட் பை மோட்லேயே டிவி ரொம்ப நேரம் இருந்துச்சு அப்படின்னா பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ போர்டு, அதாவது மதர் போர்டில் வந்து ஓவர் ஹீட் ஆகும்போது டக்குன்னு டிவியோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ஃபயர் ஆகிறதுக்கோ இல்லை வெடிக்கிறதுக்கோ வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ ஒரு டிவியை வந்து நீங்கள் ஆன் பண்ணுறதும் ஆஃப் பண்ணுறதும் ரிமோட்டில் எப்பயாவது ஒருக்கா எமர்ஜென்சி டைமிங்கில், ஒரு கெஸ்ட் வந்த டைமிங்கில், ஒரு ஃபோன் வந்து பேசும்போது நீங்கள் எமர்ஜென்சிக்கு வேணுமா யூஸ் பண்ணிக்கலாம். 24 hour டிவி ஆன்லேயே வச்சுட்டு நான் ரிமோட்டில் தான் ஆன் பண்ணிக்கிறேன், ரிமோட்டில் தான் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மதர் போர்டு வந்து கண்டிப்பான முறையில் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் கொடுப்பாங்க. டிவிக்கு வந்து செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷன் வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த செட்டாப் பாக்ஸ் கனெக்ஷனில் என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இடி விழுகிற நேரங்களில், இடி விழுகும் போது, மழை அதிகமாக வரும்போது, கரண்ட் சப்ளை அதிகமாக வரும்போது அந்த செட்டாப் பாக்ஸில் இருக்க மேலே இருக்க அந்த டிஸ்ஆண்டனால தான் உங்களுக்கு வந்து அந்த சப்ளை இறங்கும். அது இறங்கும் போது கேபிள் வயர் வழியா வந்து உங்களுக்கு டிடிஹெச்குள்ள அடிச்சு டிவியில் அடிக்கும். இது நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டிவி ஃபால்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இப்படிதான் ஃபர்ஸ்ட் வந்து ஃபால்ட் அடிக்கும். ஸோ டிடிஹெச்ல இருந்து வர வயரை நேரடியாக நீங்கள் டிவியில் மாட்டியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ்ல இருந்து அவுட்புட் ஆகும்போது உங்களுக்கு ஃபயர் லைன்ல வந்து அடிச்சிருச்சுனாலே டிவி ஃபால்ட் ஆகுறதுக்கு. ஸோ இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் செட்டாப் பாக்ஸ்ல இருந்து ஒரு அவுட்புட் வருது பார்த்தீங்களா, அந்த அவுட்புட்டுக்கு தனியாக ஒரு சுவிட்ச் லைன் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. கரண்ட் சப்ளையை மட்டும் நம்ம கழட்டி விட்டுட்டோம், அதனால கரண்ட்டு கூட வராது, ஸோ நம்மளுக்கு டிவியும் மற்றதெல்லாம் தப்பிச்சுக்கும் நினச்சிங்கன்னா அது தவறான செயல். நீங்கள் பவர் சப்ளையே பிடுங்கி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மேலேருந்து வர அந்த டிஸ்ல இருக்க பவர் மூலமாக உங்களுக்கு மின்னல் அதில் தாக்குச்சு அப்படின்னா நேரடியாக டிவிக்குள்ளே தான் போய் இறங்கும். அதனால தான் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இடி விழுகுது, மழை விழுகுது அப்படின்னா முதல் வேலை என்ன பண்ணுவாங்க, கேபிள் வேலை கழட்டி விடுவாங்க. ஏன்னா பவர் சப்ளைல கூட கரண்ட் போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, கரண்ட் லைனை பிடிங்கி விட்டுருவோம். பட் இந்த கேபிள் லைன்ல கரண்ட் வரும். ஏன், என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே அங்கன பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இரும்பு சம்பந்தமான பொருள்ல அந்த மின்னல் வெட்டும் போது அது அதுக்குள்ள பவரா இறங்கி அந்த கேபிள் மூலமா டிராவல் பண்ணி ஒரு லைன்ல இருக்க ஒரு 20 டிவி அடிச்சுட்டு போயிடும். அதே மாதிரிதான் இப்போ உங்களுக்கு டிடிஎஸ் வாங்கி வச்சுட்டீங்க, டிடிஎஸ்ல வந்து இடி விழுந்துருச்சு அப்படின்னா இடி விழுகும் போது அந்த பவரை வந்து அப்படியே டிராவல் பண்ணி பாக்ஸ்குள்ள கொண்டு வந்து அந்த பாக்ஸ்ல இருக்க லைன் மூலமா உங்களுக்கு அவுட்புட் ஆகி ஏவி கார்டு மூலமா உங்களுக்கு டிவியில இருக்க மதர் போர்டை அடிக்கும். இதான் நடக்கிறது. ஸோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா, இடி விழுகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்கான தான் ஹைட்டான பில்டிங்ல ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா மின்னல் தாக்குறதுக்காக ஒரு தனியா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி வச்சு அதுல இடிதாங்கின்னு உருவாக்கி வச்சிருப்பாங்க. இடி வருது அப்படின்னா அந்த வீட்டுல எந்த பக்கத்துலயும் விழுகாம இருக்கிறதுக்காண்டி அது நேரம் அந்த தாமிர கம்பியில விழுந்து பூமிக்கு அடியில போயிடும். இந்த இடிதாங்கி வந்து இப்ப நிறைய வீடுகள்ல வைக்கிறது கிடையாது, எர்த் பிளேட்டு கண்டிப்பா போடுறதே கிடையாது. இந்த எர்த் பிளேட் எதுக்காக போடுறோம்னா, சப்போஸ் நம்மளுக்கு வந்து 240 வோல்ட் தான் கரண்ட், அந்த 240க்கு மேல வரும்போது அந்த வோல்ட் கூடையோ குறையோ வரும்போது எர்த் அடிக்காம இருக்கிறதுக்காகத்தான் அந்த எர்த் பிளேட்டை வந்து பூமியில பதிக்கிறோம். நம்ம இந்த எர்த் பிளேட் பதிக்காத வீடுகளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பொருள் அடிக்கடி ஃபால்ட் ஆகிட்டே இருக்கும். அது டியூப்லைட்டா இருக்கலாம், இல்லை ஃபேனா இருக்கலாம், இல்லை மிக்சியா இருக்கலாம், இல்லை கரண்ட் மோட்டரா இருக்கலாம். இந்த எர்த் லைன் இல்லை அப்படின்னாலே அடிக்கடி ஃபால்ட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த எர்த் லைனையும் நிறைய பேர் மெயின்டெனன்ஸ் கிடையாது, பண்றது கிடையாது. டிவி வாங்கினீங்கன்னா டிவிக்கு வந்து தனியா ஒரு சப் பாக்ஸ் வந்து வச்சிடணும். சுவிட்ச் பாக்ஸை வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சுவிட்ச் பாக்ஸை போட்டுட்டு அதுலயே நீங்க மாட்டி யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா, டக்கு 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 டக்குன்னு 3 சுவிட்ச் இருக்கும், 3ஐயும் வரிசையா போட்டே போனீங்கன்னா டப்புன்னு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும், ஸ்பார்க் ஆகும். மெயின் அதுதான். ஸோ டிவிக்கும் செட்டாப் பாக்ஸுக்கும் மட்டும் தனியா 2 சுவிட்ச் வச்சு தனியா ஒரு பாக்ஸ் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ட்ரிப்டர் லைனும் போட்டுட்டீங்கன்னா ரொம்ப சேஃப்டி.
வீடுகளில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரூமுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இப்போ இருக்க லேட்டஸ்ட்டில் எல்லா ரூமுக்கும் ட்ரிப்பர் போட்டிருப்பாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா ரூமுக்கும் ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக நீங்கள் ட்ரிப்பர் போட்டிங்கன்னா எந்த ரூமில் கரண்ட் கூட வந்தாலும் கம்மியாக வந்தாலும் உங்களுடைய எலக்ட்ரானிக் பொருளையும் பாதுகாத்துக்கலாம், ஃபயர் ஆகிறதையும் பாதுகாத்துக்கலாம். இந்த ட்ரிப்பரை போட்டுட்டீங்கன்னா சேஃப்டி. இந்த ஒரு ட்ரிப்பருக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா மெயின் ட்ரிப்பராக ஒன்று வச்சுருப்பாங்க வீடுகளில். அந்த மெயின் ட்ரிப்பர் இருக்குது ஒரு சேஃப்டியாக இருந்தாலுமே உள்ள இருக்க எலக்ட்ரானிக் பொருட்களில் ஃபால்ட் வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ மேலே இருந்து இன்புட்டு வேற கேபிள் மூலமா உள்ள வருது அப்படின்னா அதை நீங்க சேஃப்டி பண்றதுக்காண்டி ஈர கைகளில் எந்த ஒரு வயரையும் கழட்டி விடணும்னு ட்ரை பண்ணாதீங்க. நீங்க கரண்ட்டை தொடும்போது அதுல அந்த லைன் சர்க்யூட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு பிளாஸ்டிக் கவரையோ ஏதாவது ஒன்று கையில வச்சுக்கிட்டு தான் நீங்க கழட்டி விடணும். இன்னொன்று முக்கியமான விஷயம், எல்இடி டிவி பயன்படுத்தும் போது ஏசி ரூம்ல தான் மாட்டியிருப்பாங்க நிறைய வீடுகளில். அந்த ஏசி ரூம்ல இருக்க ஏசியோட ஓவர் கூலிங் நேரடியாக டிவியோட மேல் பகுதியில் விழுகாம பார்த்துக்கணும். அப்படி விழுந்துருச்சு அப்படின்னா உள்பகுதியில் வந்து அந்த பனிமூட்டம் அதிகமாகி போர்டு வந்து டெட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை ஃபயர் ஆகவும் செய்யும். ஏன்னா தண்ணியாக மாறிடும் உள்பகுதியில் போக போக. ஸோ ஏசி ரூம்ல நீங்கள் டிவி வைக்கிறதா இருந்தால் ஏசி இருக்க இடத்துக்கும் டிவி இருக்க இடத்துக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏசி ரூம்ல இருக்க டிவிகளில் மேக்ஸிமம் ஃபால்ட் கம்மியாக தான் வரும், ஏன்னா கூலிங்கில் இருக்கிறதுனால அந்த சூடு வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், லைஃப் இருக்கும். பட் அந்த ஏசி இல்லாத நார்மல் ரூம்ல இருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து உங்களுக்கு வெயில் அதிகமாக படுற இடத்துல டிவியை வச்சிருந்தீங்க அப்படின்னா மேல் பகுதியில் அந்த சூடு வந்து உள்ள போயிட்டே இருக்கும்போது கீழ்ப்பகுதியில் இருக்க ஃபிலிம் ரோல், அதாவது எல்இடி ஸ்கிரீன் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு ஃபிலிம் ரோல் இருக்கும். அந்த ஃபிலிம் ரோல் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா படத்துல கோடு விழுகும், இல்லைன்னா படம் அப்படியே மங்களா தெரிய ஆரம்பிக்கும், இல்லாட்டி பிளாங்க் அண்ட் ஒயிட் ஆயிரும். அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். ஸோ ஓவர் கூலிங் இல்லாமையும் ஓவர் ஹீட் இல்லாமையும் ஒரு டெம்பரேச்சரை மெயின்டெனன்ஸ் பண்ற இடமா பார்த்து டிவியை மாட்டணும். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், டிவியை மாட்டியாச்சு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், டிவி எவ்வளவு நேரம் ஓடலாம் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு எல்இடி டிவி ஆன் பண்றீங்கன்னா அது எவ்வளவு நேரம் ஓடணுன்றதுக்கு உள்ள வந்து மானிட்டரிங் பண்ணி வச்சிருப்பாங்க. அது குறிப்பிட்ட டைம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ ஆஃப் இருக்கும், அதில் நீங்க போட்டு விட்டீங்கன்னா அதுவே ஆஃப் ஆகிக்கும். இது வந்து ஸ்டாண்ட் பை மோட்ல தான் போய் நிற்கும். இருந்தாலும் நீங்க பவர் ஆஃப் பண்ணியே ஆகணும். ஒரு செக்யூருக்காண்டி தான் இந்த ஸ்டாண்ட் பை மோடு. இப்போ சப்போஸ் நீங்க டிவியை போட்டு விட்டுட்டு தூங்கிட்டீங்க, 1 மணி நேரம் கழிச்சு ஸ்டாண்ட் பை மோடாயே ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனால எது ப்ராப்ளம் ஆகாதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஓவர் ஹீட்டிங்ல போர்டு வெடிக்கிறதுக்கோ ஃபயர் ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்கும். ஸோ ஸ்டாண்ட் பை மோடை எந்தெந்த டைம்ல யூஸ் பண்ணணுமோ அந்தந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், பவர் கேபிளை வந்து மாற்றுறீங்க பார்த்தீங்களா, அந்த பவர் கேபிள் மாற்ற இடத்துல எக்ஸ்ட்ராவா இன்னொரு பவர் கேபிள்னு வரிசையா 2-3 வச்சிருந்தீங்க அப்படின்னா அதுல எதுலையுமே மாட்டாம மொத்தமா 3க்கும் சேர்த்து தனித்தனி பிளக் பாயிண்ட் போட்டுக்கிறது ரொம்ப சேஃப்டி. ஸோ ஒன்று ஆடியோ சிஸ்டம் வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டாப் பாக்ஸ் லைன் இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம எல்இடி டிவி மாற்றுவோம். இந்த 3க்கும் பார்த்தீங்கன்னா 3 பிளக் பாயிண்ட் 3 சுவிட்ச் இருக்கணும். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே சுவிட்சில் 3 பிளக் பாயிண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, சுவிட்ச் ஆன் பண்ண உடனே 3மே ஆன் ஆகுற மாதிரி போட்டிருப்பாங்க. அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம செலவை குறைக்கலாம்னு சொல்லி செஞ்சு வைக்கிறது தான், ஆனால் சேஃப்டி கிடையாது. நீங்கள் ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணும்போது அந்த சப்ளை பார்த்தீங்கன்னா 3க்கும் ஒரே டைமில் ப்ராப்பராக பிரிகிறதுனால எர்த்தாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். ஸோ தனித்தனி சுவிட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறது நல்லது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவில் நீங்கள் படம் பார்க்குறீங்க, ஒரு சுவிட்சை போட்டால் 3மே ஆன் ஆகிரும். அந்த டைமிங்கில் வந்து வேஸ்ட்டாக கரண்ட் பில்லுமே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு சுவிட்சுக்கு மட்டும் நீங்கள் லைன் போட்டிருந்தீங்கன்னா மீதி 2யுமே ஆஃப் பண்ணி விட்டுட்டு மீதி பென்ட்ரைவை நீங்கள் போட்டு நீங்கள் மூவி ஏதாவது பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். ஸோ எல்இடி டிவியை மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் யோசிச்சுக்கோங்க. எல்இடி டிவியில் இருக்க அவுட்புட்டை எடுத்து நம்ம ஆடியோ எக்ஸ்ட்ராவா ஸ்பீக்கர்ஸ் வச்சு ஒரு பூம் ஸ்பீக்கர் மாதிரி வச்சு யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஓகே. அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா அதையும் கொண்டு வந்து அந்த இடத்துலயே வச்சுட்டீங்க அப்படின்னா அதில் இருக்க மேக்னெட்டிக், அதாவது இப்போ இருக்க எல்லா ஸ்பீக்கர்லையும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் அதிகமாக இருக்கும். இந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால டிவிக்குள்ள இருக்க அந்த வேவ்ஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். ஸோ டிவி இருக்க இடத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி தான் நீங்கள் எலக்ட்ரானிக் பொருள்களை நீங்கள் வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் இருக்க கலர்ஸை வந்து இந்த மேக்னெட்டிக் பவர் மூலமாக அலையடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ டிவியில இருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி தள்ளி தான் நீங்கள் எலக்ட்ரானிக் பொருள் வைக்கணும். இந்த எலக்ட்ரானிக் பொருளை எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சு ஒரே மாதிரி பவர் சப்ளைல கொடுத்தீங்கனாலும் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்இடி டிவி வாங்குறதா இருந்துச்சுன்னா அந்த இடத்த பொறுத்து எத்தனை இன்ச்சு டிவி மாட்டினா நம்ம உட்காந்து பார்க்கும்போது நம்மளுடைய கண்கள் வந்து பாதிக்காமல் இருக்குன்றதை பார்த்து அதுக்கு என்ன ப்ரொடெக்டர் வேணுன்றதையும் பார்த்து அந்த ப்ரொடெக்டருக்கு அப்புறம் எத்தனை டிகிரியில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு பார்க்க போகிறோன்றதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ஆங்கிலையும் நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த டிவி ரொம்ப நாளைக்கு இருக்கும். வெறும் டிவியை மட்டும் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு அதுக்கு அடுத்து மற்ற எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அதுக்குள்ளே இந்த டிவி டேமேஜ் ஆயிரும். ஸோ இனிமேல் எலக்ட்ரானிக் பொருள் வாங்கினீங்கன்னா அதுக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் ஒரே டைமில் வாங்கி ஒரே டைமில் ஃபிட் பண்ணிக்கோங்க.